கொள்வோம். கலாத்தியர் ஆறாவது அதிகாரம், கலாத்தியர் 6வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையுள் அறையுண்டிருக்கிறேன். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளாக இருக்க தேவ ஆவியானவர் அடியனை மறைத்து பேசுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய பின்னணியை இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். இந்த பவுல் அப்போஸ்தலன் நீங்கள் பார்ப்பீர்களானால் அதிகம் படித்த, நல்ல அறிவுள்ள, நல்ல ஞானமுள்ள ஒரு மனிதன், நிறைய படித்த ஒரு மனிதன். அந்த நாட்களில் பிரபலமாக இருந்த ஒரு ரபினா ஸ்காலர், டீச்சர், ஒரு பிரபலமாக இருந்த ஒரு ஸ்காலர் கமாலியேல் என்கிற ஒரு ரபியினிடத்தில் வேதத்தை நன்கு கற்று அறிந்து அதிக அறிவுடையவராய் வாழ்ந்த ஒரு மனிதன் தான் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் நினைச்சிருந்தா இவர் என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா தன்னுடைய அறிவை குறித்தும் தன்னுடைய ஞானத்தை குறித்தும் மேன்மை பாராட்டலாம். அவர் சொல்றாரு, நான் என்னுடைய அறிவை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. சரி, இன்னொரு காரியத்தை சொல்றேன். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் படித்த அறிவுள்ள ஞானவான் மாத்திரம் அல்ல. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம குடியுரிமை பெற்ற ஒரு மனிதனாய் இருந்தான். அந்த நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால், இயேசுவானவர் வாழ்ந்த நாட்களில் அநேக தேசங்களை கைப்பற்றி ஆளுகை செய்தவர்கள் யாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ரோமர்கள். ரோம அரசாங்கம் தான் அன்னைக்கு இருந்த அரசாங்கத்திலேயே பெரிய அரசாங்கம், வல்லமையுள்ள அரசாங்கம். அவர்களுக்கு கீழே தான் அநேக தேசங்கள் என்ன பண்ணப்பட்டதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அவர்களுடைய ஆளுகையின் கீழே தான் இருந்தது, ரோமன் எம்பரர். அப்போ அப்படிப்பட்ட ரோம பேரரசுல குடியுரிமை பெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாய் அந்த நாட்களில் கருதப்பட்டது. யாராவது ஒருத்தவங்க அந்த நாட்களில் ரோம குடியுரிமை பெற்றவர்களாக இருப்பார்களானால் அவர்கள் எங்கே போனாலும் அவர்களுக்கு மரியாதை. அவர்களை என்ன பண்ண முடியாதுன்னா அவ்வளவு சுலபமாக அரெஸ்ட் பண்ண முடியாது, அவ்வளவு சுலபமாக அவர்களை அடிக்க முடியாது, அவர்கள் மேலே குற்றம் சுமத்தி அவர்களை என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா தண்டிக்க முடியாது. பல சலுகைகள் இருந்து பயங்கரமான ப்ரிவிலேஜ் யாருக்குன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ரோம குடியுரிமை பெற்ற மனிதர்களுக்கு. இப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் யாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ரோம குடியுரிமை பெற்ற ஒரு அந்தஸ்து உடையவனாயிருந்தான். ஆமென். முதல்ல பவுல் தன்னுடைய அறிவை குறித்தோ தன்னுடைய ஞானத்தை குறித்தோ தன்னுடைய படிப்பை குறித்தோ மேன்மை பாராட்டல. ரெண்டாவது பாருங்க, அவர் ரோம குடியுரிமை பெற்றிருந்தார். அந்த ரோம குடியுரிமையை குறித்தும் அவர் என்ன பண்ணலன்னா மேன்மை பாராட்டல. சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது இந்த பவுல் யாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒரு பரிசேய குழுவை சார்ந்தவர். பரிசேய குழு என்பது அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் யூத மத குழுக்கள், பல யூத மத குழுக்கள் இருந்தது. சதுசேயர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், நியாயசாஸ்திரிகள் இருந்தார்கள், இன்னும் ஒரு சில குழுக்கள் எல்லாம் கூட என்ன பண்ணப்பட்டது என்றால் சொல்லிக்கிட்டீங்கன்னா இருந்தது. இவைகள் எல்லாம் யூத மத குழுக்கள். இந்த எல்லா குழுக்கள்லையுமே ரொம்பவே மேன்மையான ஒரு குழு எதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இந்த பரிசேயர்களுடைய குழு தான். இவர்கள் நீங்கள் பார்ப்பீர்களானால் கர்த்தருடைய வசனத்துக்கு நியாயப்பிரமாணம், அதாவது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற அந்த நியாயப்பிரமாண வசனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மோசே மற்றும் நியாயப்பிரமாணத்தை தங்கள் தலை மீது வைத்து கொண்டு என்ன பண்ணுகிறவர்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா கொண்டாடுகிறவர்கள். பயங்கரமான ஒரு
சடங்காச்சாரியங்களை கை கொள்ளக்கூடிய ஒரு குழு இந்த பரிசேய குழு. அதுவே அவர்களுக்கு பாவமாக மாறுச்சு ஒரு கட்டத்தில். சரி, விஷயத்துக்கு வருவோம். அன்னைக்கு இருந்த யூத மத குழுக்கள்லேயே கர்த்தருடைய வசனத்துக்கும் பக்திக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்த குழு எதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பரிசேய குழு. ஒருத்தன் பரிசேயனா இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அது ஒரு பெருமை. எங்கே போனாலும் சொல்லுவான், நான் ஒரு பரிசேயன். நான் யார் தெரியுமா? நான் ஒரு பரிசேயன். எங்கே போனாலும் தன்னை காண்பித்துக் கொள்ளலாம். நான் யார் தெரியுமா? நான் ஒரு பரிசேயன். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், 2 பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு போனாங்க. அதில் பரிசேயன், ஆயக்காரன். அதில் ஆயக்காரனை பார்த்து பரிசேயன் ஜெபம் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நான் அந்த ஆயக்காரனை போலலாம் அல்ல, நான் பரிசேயன். நான் யாருன்னா பரிசேயன். ஒரு பெருமை இவர்களுக்குள்ள, தாங்கள் பரிசேயர்களாக இருப்பது ஒரு பெருமை. ஆனால் பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள அவர் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தில் இருக்கிற அந்த நாட்கள் அவர் சொல்லுகிறார், தன்னுடைய பணத்தை குறித்து he was a rich man, even he was a rich man. பவுல் அப்போஸ்தலன் நல்ல பின்னணி உடைய மனிதன். ஊழியத்துக்கு வந்து தான் அவர் நிறைய பாடுகள் தேவை வந்தது அவருக்கு. ஆனால் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல தொழில் செய்யக்கூடியவர். அவருடைய குடும்பம் நல்ல பின்னணி உள்ள ஒரு குடும்பம் தான். தன்னுடைய பணத்தை குறித்து மேன்மை பாராட்டவில்லை, தன்னுடைய படிப்பை குறித்தும் அறிவை குறித்தும் மேன்மை பாராட்டவில்லை, தன்னுடைய பரிசேய பின்னணியை குறித்து மேன்மை பாராட்டவில்லை, தன்னுடைய குருவை குறித்து கமாலியலை குறித்து மேன்மை பாராட்டவில்லை, தான் பெற்றிருந்த ரோம குடியுரிமை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் மேன்மை பாராட்டவில்லை. பவுல் சொல்றாரு, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையையே மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை ஏன்மை மேன்மை பாராட்டு இந்த காலை வேளையில் ஒரு 3 முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3மே மிக முக்கியமான ஒரு காரியம், மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை, வாழ்க்கைக்கு நடைமுறையாகிய மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முதல் காரியம், ஏன் ஒரு மனிதன் சிலுவையை மேன்மை பாராட்டணும் என்று சொல்லி பார்க்கும்பொழுது, cross is the place where God demonstrated his love. சிலுவை தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின இடம்தான் சிலுவை. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன். தேவன் தன்னுடைய அன்பை இந்த மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்தின ஒரு இடம்தான் சிலுவை. எல்லாம் சொல்லுங்க, சிலுவை தேவ அன்பை வெளிப்படுத்துகிறது. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 யோவான் 4வது அதிகாரத்தின் 10வது வசனம். வேகமாக எடுத்து வாசிங்க. 1 யோவான் 4வது அதிகாரத்தின், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 3வது அதிகாரத்தின் 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால அன்பு என்னது என்று நம்ம என்ன பண்றோமா? அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க. சிலுவை தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். எப்படி இந்த சிலுவை தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது? நம்ம கொஞ்சம் முதல்ல இருந்து வர வேண்டியதா இருக்கிறது. மனிதன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போனான். தேவன் மனிதனை படைத்தார், மனுக்குலத்தை படைத்தார். இந்த மனிதனும் மனுக்குலமும் பாவம் செய்து தேவனை விட்டு என்ன பண்றாங்கன்னா விலகி போயிட்டாங்க. அதனால தான் பவுல் எழுதுறாரு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. சரி, விஷயத்துக்கு வருவோம். மிக முக்கியமான விஷயம், எது பாவம்? பாவம் என்றால் என்ன? நம்ம நிறைய நேரத்தில் நினைச்சிட்டு இருக்கிறோம், கொலை செய்வது பாவம். ஆமா, பாவம் தான். விபச்சாரம் செய்வது பாவம். ஆனா கரெக்டு தான், பாவம் தான். திருடுவது பாவம். ஆமா, பாவம் தான். நம்ம நினைக்கிற பாவங்கள் எல்லாம் இது மட்டும்தான், இவைகளை செய்கிறவன் பாவி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பாவம் என்று வேதம் எதை சொல்லுகிறது என்றால், நல்லா கவனிங்க, சின் அப்படின்னா மிஸ்ஸிங் த மார்க். அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை வாழாமல் போவதே பாவம். அல்லேலூயா. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா,
தேவன் எதையெல்லாம் செய்யின்னு சொல்லியிருக்கிறாரோ நம்ம அதையெல்லாம் செய்யாம போனோம்னா அது பாவம். புரியுதுங்களா? தேவன் எதையெல்லாம் செய்யின்னு சொல்லியிருக்கிறாரோ அவைகளை எல்லாம் நாம் செய்யாமல் போவோமானால் அது பாவம். அதே போல தேவன் எவைகளை எல்லாம் செய்யாதேன்னு சொல்லியிருக்கிறாரோ அவைகளை எல்லாம் நாம் செய்வோமானால் அதுவும் பாவம். அப்போ பாவத்தை ரொம்ப எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் பாவம், இதுதான் பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கிறோம். என்னன்னா, சாராயம் குடிக்கிறது பாவம், விபச்சாரம் பண்ணுறது பாவம், கொலை செய்வது பாவம், எல்லாம் பாவம் தான். ஆனால் மற்ற எல்லா காரியங்களும் எதெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அவைகளையெல்லாம் நாம் செய்யாமல் போவதும் பாவம் தான். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது பாவம் தான். தேவன் எதையெல்லாம் செய்யாதன்னு சொல்லியிருக்கிறாரோ அவைகளெல்லாம் செய்வதும் பாவம் தான். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். சரி, ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பேசுகிற இந்த காலை வேளையில் உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு சத்தியம், அதனால் நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். அப்போ கவனிங்க, நல்லா கவனிங்க. பாவம் என்றால் என்ன? தேவன் எவைகளையெல்லாம் செய்யின்னு சொல்லியிருக்கிறாரோ அவைகளையெல்லாம் செய்யாமல் போவதும் பாவம் தான். எவைகளையெல்லாம் செய்யாதே என்று சொல்லியிருக்கிறாரோ அவைகளையெல்லாம் செய்வதும் பாவம் தான். அப்போ இந்த ஃபார்முலா, இந்த பிரமாணத்தின்படி பார்ப்போமானால் எல்லா மனிதர்களுமே பாவம் செய்து பாவத்தின் கீழாக அடைக்கப்படுகிறார்கள். கவனிங்க, எல்லாமே பாவம் தான். கீழ்ப்படியாமை பாவம், முரட்டாட்டம் பண்ணுதல் பாவம், சுயநலம் பாவம், சிந்தையில் ஒரு மனிதன் சிந்திக்கிற தகாத காரியங்கள் பாவம், வேதம் செய்யாதே என்று சொல்லுகிற காரியங்களை எல்லாம் செய்வது பாவம், வேதம் செய் என்று சொல்லுகிற காரியங்களை எல்லாம் செய்யாமல் போவதும் பாவம். அப்போ கவனிங்க, ஒரு மனிதன், இன்னும் இதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், தேவன் இல்லாமல் வாழ்வதும் பாவம். கவனிக்கிறீங்களா? தேவன் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்வதும் ஏன் அது பாவம்? தேவன் இல்லாமல் வாழ்றது என்னங்க தப்பு? அது என்னங்க ஒரு பாவம்? இதை போய் பாவம்னு சொல்கிறீங்களே. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, எங்கள் குடும்பத்தில் சிலருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அப்போ அவங்க பாவம் பண்ணுறாங்களா? ஆமாம், அது பாவம். ஏன்? நான் நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுத்தவர் தேவன் தான். அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சாரு அப்படின்னா ஒரு மனுஷனுடைய மூச்சை அடுத்த வினாடியில் நிறுத்த முடியும். ஆண்டவர் நினைச்சார்னா அடுத்த நொடியில சாக கிடக்கிற மனுஷனை ஜீவன் கொடுத்து இன்னும் 50 வருஷம் வாழ வைக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கவனிங்க, ஒரு மனிதனை உண்டாக்கி சிருஷ்டித்து அந்த மனிதனுக்கு ஜீவனை கொடுத்தது தேவன். அப்படிப்பட்ட தேவனை மறுதலித்து தேவன் இல்லாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை அது பாவம். கவனிக்கிறீங்களா? அப்போ எது பாவம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கீழ்ப்படியாமை பாவம், முரட்டாட்டம் பண்ணுதல் பாவம், பொறாமை பாவம், வஞ்சகம் பண்ணுதல் பாவம், சுயநலமாக இருப்பது பாவம், சிந்தையில் தகாத காரியங்களை சிந்திப்பது பாவம். கொஞ்சம் ஷார்ப் மட்டும் வைப்பா. சிந்திப்பது பாவம். கவனிக்கிறீங்களா? வேதம் எதையெல்லாம் செய்யின்னு சொல்லுதோ அவைகளெல்லாம் செய்யாமல் போவதும் பாவம். வேதம் எவைகளெல்லாம் செய்யாதே என்று சொல்லுகிறதோ அவைகளெல்லாம் செய்வதும் பாவம். அப்போ இந்த கணக்குப்படி வைத்து பார்ப்போமானால் ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஒரு காரியத்தில் வந்து நிற்கிறது. எந்த காரியம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் பாவத்துக்கு அடைக்கப்பட்டிருக்கிறேன், நான் பாவம் செய்து விழுந்து போயிருக்கிறேன் என்கிற ஒரு நிலைமைக்கு ஒட்டுமொத்த மனுக்குலமும் வந்து நிற்கிறது. அப்ப கவனிங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனிதன் பாவம் செய்வானேயானால் அந்த மனிதனுடைய ஆத்துமாவுக்கு தேவன் கொடுக்கிற பாவத்துக்கான கூலி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மரணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாவம் செய்கிற ஆத்துமாவுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு கூலி என்னன்னா மரணம். மரணம் மரணம். அப்போ இந்த மரணத்திலிருந்து ஒரு மனிதனை, நரகமாகிய வரப்போகிற மரணம், அதுல இருந்து ஒரு மனிதனை மீட்டெடுப்பதற்காக தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனித அவதாரம் எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியில பிதாவோடு கூட தேவனாய் இருந்தவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து அவர் மனிதன்
நரகத்தில் அனுபவிக்க வேண்டிய அவ்வளவு வேதனைகளையும் ஒரு மனிதன் அவன் செய்த பாவத்துக்கு நரகத்தில் நித்திய காலமாய் அவன் அனுபவிக்க வேண்டிய அத்தனை வலிகளையும் அத்தனை வேதனைகளையும் அத்தனை தண்டனைகளையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் நமக்காக அவர் சகித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். நல்லா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயாவே வரமாட்டேன்னு பாருங்க. அல்லேலூயா, தள்ளி வச்சிருமா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்ம மீது வரவேண்டிய கோபாக்கினையை, நம்ம மீது வரவேண்டிய நரக தண்டனையை அவர் சிலுவையில் என்ன பண்றார்னா பெற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். நான் வழக்கமாக கேட்பேன், நமக்காக யாராவது மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்க. சொல்லுவாங்க, உனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தாகத்துக்கு தண்ணி கேட்டு பாருங்க வீட்டில் இருந்து. என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க. என்னங்க யாரும் நீயே எடுத்து குடி, உனக்காக உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன ஆட்கள் இடத்துல கொஞ்சம் ஒரு சொம்பு தண்ணி கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க எழுந்து வை குடி. அப்போ இந்த காலை வேளையில் நான் சொல்றேன் பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய பாவத்துக்காக என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனா தேவன் பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் மனிதனுடைய பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கும்படியாக மனிதனாய் பிறந்து சிலுவையில் அவர் நமக்காக என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் நம்ம மீது வரவேண்டிய எல்லா விதமான கோபாக்கினையும் அவர் எடுத்துக்கொண்டு அவர் தம்முடைய அன்பை சிலுவையில் வெளிப்படுத்துகிறார். கரங்களை தட்டியோ உயர்த்தியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் சாதாரணமாக பரலோகத்திலிருந்து ஒரு மனிதனை மன்னிச்சிடலாம் இல்லையா? ஏன் அவர் சிலுவையில் அதாவது தம்மையே ஒப்பு கொடுத்து மனித அவதாரம் எடுத்து சிலுவையில் ஆணிகள் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி இப்படி தான் மன்னிக்கணுமா? பரலோகத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை, ஒட்டுமொத்த மனு குலத்தையும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். தேவன் யாரு? நீதியுள்ள ஒரு நியாயாதிபதி. He is a righteous judge அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு அவரை குறித்து சொல்லுகிறது. அப்போ தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருப்பாரானால் அந்த தேவன் பாவத்துக்கு நீதி செய்ய வேண்டும். அப்படின்னா அந்த பாவத்தையும் பாவம் செய்த மனிதனையும் தண்டிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நீதியுள்ள ஒரு நியாயாதிபதியாக இருப்பார். ஒரு இடத்துல பாவம் நடந்திருக்கிறது, ஒரு இடத்துல மீறுதல்கள் நடந்திருக்கிறது, ஒரு இடத்துல அந்த பாவத்தினுடைய விளைவு வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த பாவத்துக்கு உரிய தண்டனையை எந்த நீதிபதி கொடுக்கிறாங்களோ அவர்கள்தான் நீதியுள்ள நீதிபதி. இல்லை என்றால் என்ன சொல்லுவோம், இவர்கள் லஞ்சம் வாங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தீர்ப்பை மாற்றி கொடுத்துருக்குறாங்க அப்படின்லாம் பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த காரியம். அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறபடினால மனிதன் செய்த பாவத்துக்கான தண்டனையை அவர் கொடுத்தால்தான் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா விளங்க முடியும், நீதியுள்ளவராய் விளங்க முடியும். அப்போ அந்த தண்டனையை மனிதன் மீதும் கொடுப்பதற்கு அவருக்கு என்ன இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் மனுக்குலத்தை நேசிக்கிறார். மனிதனை தண்டிப்பது அவருடைய சித்தம் அல்ல. மனிதனை நரகத்தில் தள்ளி அவனை தண்டிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. நித்திய காலமாய் ஒரு மனிதனை கைவிட்டு நித்திய காலமாய் ஒரு குடும்பத்தை தள்ளி அவர்களை நரக வேதனையில் அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் கிடையாது அல்ல. ஆகவேதான் தேவன் என்ன செய்கிறார், இந்த மனிதனுடைய பாவத்துக்கான தண்டனையை செலுத்தி நீதி செய்ய வேண்டும். அப்போ இந்த தண்டனையை மனிதன் மேலே வைக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் என்னுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனாய் இருக்கிறான். அப்போ இந்த மனிதனை நான் மன்னிக்கணும். இந்த மனிதனை நான் மன்னிக்கணும்னா இவனுடைய பாவத்தை
யாராவது என்ன பண்ண வேண்டுமானால் சுமந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பாவத்துக்குரிய கிரயத்தை யார் கொடுப்பது? நானே கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த பாவத்துக்குரிய கிரயத்தை நானே கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் செய்த பாவத்துக்கான தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் பெற்றுக்கொண்டு அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இன்னைக்கு நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் சிலுவைக்கல்லன் அவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது என்னை நினைவு கூறும். ஆமென். இந்த காரியங்களை எல்லாம் குறித்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் பேச போகிறேன். குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பில் ஒரு செய்தியை பேச கர்த்தர் எனக்குள்ள ஒரு ஏவுதலை கொடுத்துருக்கிறாரு. அதை வெள்ளிக்கிழமை தியானிக்கலாம். சரி, நல்லா கவனிங்க. அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு நீ என்னோடு கூட உன்னுடைய ஜீவன் இந்த சிலுவையிலிருந்து பிரியும் பொழுது நீ என்னோடு கூட பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பாய். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு திருடன் மீது யாரும் காட்டாத ஒரு அன்பை சிலுவையில் ஆண்டவர் காட்டுகிறார். சிலுவையில் அவனை நேசிக்க யாரும் கிடையாது. அந்த கல்லனை நேசிக்க சிலுவையில் யாரும் கிடையாது. அவனுடைய ஜீவன் பிரிய போகிறது. அவன் இந்த சமுதாயத்துக்கே வேண்டாதவன், அந்த சமுதாயத்துக்கே இவன் பிரயோஜனம் இல்லாதவன் என்று என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவனை சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவன் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் பாருங்க தன்னுடைய அன்பை அவன் மீது வெளிப்படுத்துகிறார். காரணம் என்ன? இப்படிப்பட்ட கல்லனுக்காகவோ, இப்படிப்பட்ட கொலைகாரனுக்காகவோ, இப்படிப்பட்ட மகா பிரதானமான பாவம் செய்த பாவிக்காகவும் தான் நான் என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டேன்னா இந்த சிலுவையில் மரிக்கிறேன், தொங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய அன்பை சிலுவையின் கல்லனுக்கும் வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆண்டவருடைய அன்பு அது விலையேற பெற்றது. ஆமென். ஆண்டவர் உங்க மேல வைத்த அன்புக்கு அளவு கிடையாது. யூ cannot measure the love of God. தேவன் உங்கள் மீது வைத்த அன்பை நீங்கள் ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது. சொல்லுங்க, இருக்கிறீங்களா இல்லையா? உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செத்து போனவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல இல்லையா? இல்ல சீக்கிரமா சாவ போறேன்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல இல்ல அப்ப நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப கவனிங்க, இந்த காலை வேளையில தேவன் நம்ம மீது வைத்த அன்பு அது அளவிட முடியாத அன்பு, விலையேற பெற்ற ஒரு அன்பு அது. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன். அப்போ அந்த சிலுவை எதற்கு அடையாளமாக இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை எனக்காக கொடுத்து என் மீது வர வேண்டிய எல்லா நரக ஆக்கினையும் அவர் எடுத்துக்கொண்டு தன்னுடைய அன்பை எனக்காக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது தான் சிலுவை. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. The cross demonstrates the love of God. சிலுவை தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. ஆமென். உங்கள் மீது உண்மையான அன்பு காட்ட யாரும் இல்லை என்று ஒருவேளை சிந்தித்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் மீது மெய்யான பியோர் 100% கலப்படம் இல்லாத ஒரு அன்பை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார்னா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்புக்கு உங்களை தாழ்த்துங்கள். அப்படிப்பட்ட சிலுவையின் அன்பினிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட சிலுவையின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை படித்தேன். சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் திபெத்தில் ஊழியம் செய்தவர். நம்ம ஏஞ்சல் டிவியில் வருவார் இல்லையா, அவர் கிடையாது. சாது சுந்தர் சிங் ஐயா நான் சொல்றது திபெத்தில் ஊழியம் செய்த ஒரு பழைய பரிசுத்தவான். அவர் ஒரு நாள் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு அவர் சென்றிருந்த பொழுது அந்த வீட்டுக்குள்ளார ஒரு விசேஷமான அறைக்குள்ள அந்த நண்பர் அவரை கொண்டு போய் அந்த அறைக்குள்ள இருக்கிற விலையேற பெற்ற பொருட்களை எல்லாம் காண்பித்தாராம். அப்போ அந்த நண்பர் அவரை பார்த்து கேட்டாரா, இந்த அறைக்குள்ள இருக்கிறதுலையே எது விலையேற பெற்ற ஒரு பொருள், அதை காண்பி என்று சொல்லும் பொழுது சாது சுந்தர் சிங் ஐயா சொன்னாரா, முதல்ல ஒரு மேஜையை காட்டி, இந்த மேஜை தான் இருக்கிறதுலே விலையேற பெற்றதாக இருக்கிறது, ஏன்னா இது விலையேற பெற்ற ஒரு வுட்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் இல்லை என்று சொன்னாராம். அடுத்த ஒரு சில வினாடிகள் சுற்றி பார்த்து விட்டு
என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு ஓவியம் இருந்து அந்த ஓவியத்தை பார்த்து இந்த அழகான ஓவியம் தான் விலையேற பெற்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் இல்லை. இன்னும் ஒரு சில பொருட்களை எல்லாம் அந்த அறைக்குள்ளே இருக்கக்கூடிய சில பொருட்களை எல்லாம் காண்பித்து இவைகள் தான் விலையேற பெற்ற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் இல்லவே இல்லைன்னு சொன்னாரா. அப்போ இதுதான் விலையேற பெற்ற பொருள், நீங்களே அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மேலே மாட்டியிருந்த ஒரு புலி தோலையும் அந்த புலி தோலில் இருக்கக்கூடிய ரத்தத்தையும் காண்பித்து இதுதான் விலையேற பெற்ற ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி காண்பித்தாராம். அப்போ சாது சுந்தர் சிங் ஐயா கேட்டாங்களா, ஏன் இது உங்களுக்கு விலையேற பெற்றது? அவர் சொன்னாரா, நானும் என்னுடைய சகோதரனும் ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள்ளே போயிருந்த பொழுது ஒரு புலி, ஒரு வேங்கை புலி எங்களை பார்த்து எங்களை பட்சிப்பதற்காக அது எங்கள் மீது பாய்ந்து வந்தது. அது என் மீது பாய்ந்து வந்த பொழுது அந்த புலியை கொல்லுவதற்காக என்னுடைய சகோதரன் அவன் என்ன செய்தான் என்றால் புலியோடு கூட சண்டையிட்டு அந்த புலியை அவன் கொன்றுட்டான். அதே வேளையில் அந்த புலியும் அவனை கொன்று விட்டது. அவனுடைய ரத்தம் அந்த புலியின் மீது அது சிந்தப்பட்டு அந்த புலியின் மீது அந்த புலியின் தோல் மீது அவனுடைய ரத்தம் பாய்ந்திருந்தபடினால அந்த புலியை நாங்கள் எடுத்து அதனுடைய தோலை எடுத்து என்னுடைய சகோதரன் நினைவாக நான் இதை வச்சிருக்கிறேன். அன்னைக்கு ஒருவேளை அந்த புலியினிடத்தில் என்னுடைய சகோதரன் சண்டையிடவில்லை என்றால் அவன் அந்த இடத்துல இல்லைன்னா அந்த புலி என்ன பண்ணிருக்கோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொன்று போட்டிருக்கோம். அதனால் எனக்கு விலையேற பெற்றது இந்த உலகத்தில் எதுன்னு சொல்லி கேட்டேன்னா எனக்காக மரித்த என் சகோதரனுடைய ரத்தம் தான் விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லி காண்பித்தாராம். அல்லேலூயா. அதை பார்த்த உடனே தான் சாது ஐயாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துதான். என்ன விஷயம்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக ஒரு கட்டத்தில் ஜீவனை என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக ஜீவனை கொடுக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் ஒருத்தர் ஜீவனை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நமக்காக கொடுத்து அவர் தன்னுடைய அன்பை தன்னுடைய விலையேற பெற்ற அன்பை என்ன பண்ணியிருக்கிறார்னா அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு தான் என்னுடைய வாழ்க்கையில் அது விலையேற பெற்றதாக இருக்கிறது என்று அவர் சொன்னாராம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய அன்பு விலையேற பெற்றது. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற அன்புக்கு அடையாளம் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிலுவை ஆண்டவருடைய அன்புக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ ஏன் சிலுவையை மேன்மை பாராட்ட வேண்டும்? ஏன் இன்னைக்கு சிலுவை முக்கியம்? ஏன் சிலுவையின் உபதேசம் முக்கியம்? ஏன் சிலுவையை தியானிக்க வாங்க சிலுவையை குறித்து படிக்கலாம்? ஏன்னா இந்த சிலுவையில தான் ஆண்டவர் உனக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்களானால் 13வது வசனம். கலாத்தியர் 3வது அதிகாரத்தின் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மிக முக்கியமான ஒரு குறிப்பை தியானிக்க போகிறோம். அதனால் நல்லா கவனிக்கணும். நீங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்ன பண்ணார் என்றால் சாபமானார். ஆமென். கவனிக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக என்னவானாரு? சொல்லுங்க சத்தமா. சாபமானார். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாபம் 3 வகையான சாபங்கள் உண்டு. கவனிக்கிறீங்களா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 வகையான சாபங்கள் செயல்படலாம். முதல் வகையான சாபம் என்னன்னு சொல்லி கேட்பீர்களானால் ஜெனரேஷனல் கர்ஸ், அப்படின்னா பரம்பரை சாபம். பரம்பரை சாபம் என்றால் the curse that affects multiple generation often due to ancestral sin or disobedience. அப்படின்னா முற்பிதாக்களுடைய கீழ்ப்படியாமை அல்லது பாவத்தின் நிமித்தம் அவர்களுடைய சந்ததி, அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பேர பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் தலைமுறை தோறும் கூட என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய குடும்பம் தலைமுறையே என்ன பண்ணப்படலாம் என்றால் சபிக்கப்பட்டு போகலாம். இது
பரம்பரை சாபம், ஜெனரேஷனல் கர்ஸ். வேதம் அதை குறித்து எழுதுகிறது. வாசித்து பார்ப்பீர்களானால் யாத்திராகமத்தின் 34வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 34வது அதிகாரத்தின் 7வது வசனம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் பாவம் செய்வானேயானால் அந்த மனிதனுடைய பாவத்தை தேவன் அந்த மனிதனிடத்தில் மாத்திரமல்ல, அந்த மனிதனுடைய பிள்ளைகள், அந்த மனிதனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று 4 தலைமுறை வரைக்கும் தேவன் என்ன பண்ணுவாராம்? அவர் கேட்பார். இது பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாபம். இன்னைக்கு இந்த ஜெனரேஷனல் கர்ஸ் கிரியை செய்கிறதா என்று நீங்கள் கேட்பீர்களானால், ஆம், கிரியை செய்கிறது. ஏன்னா நியாயப்பிரமாணம் ஒழிந்து போனாலும் கூட மனசாட்சி பிரமாணத்தின்படி இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்றைக்கும் கிரியை செய்கிறது. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் இன்னும் நிறைய ஆதார வசனங்களை என்னால் வேதத்திலிருந்து காட்ட முடியும். ஆனால் சொல்ல வந்த குறிப்பை நான் சொல்லி உங்களை தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நடத்த நான் விரும்புகிறேன். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடிய முதல் சாபம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜெனரேஷனல் கர்ஸ், முற்பிதாக்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் தொடருகிற பரம்பரை சாபம். அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது, அவங்க செய்த பாவத்துக்கும் நமக்கும். ஆனால் அவர்களுடைய பாவத்தின் விளைவு நம்மையும் தொடர்ந்து பிடிக்கிறது. அவர்களுடைய பாவத்தின் விளைவு, அவர்களுடைய பாவத்தின் சுபாவமும் குணமும். சிலர் குடும்பத்தில் பாருங்க, தாத்தாவை போலவே அப்பாவும் இருப்பார், அப்பாவை போலவே பிள்ளைகளும் இருப்பாங்க. தாத்தா எப்படி கீழ்ப்படியாமல் இருந்தாரோ அதே மாதிரி அப்பா எப்படி கீழ்ப்படியாமல் இருந்தாங்களோ அதே மாதிரி பிள்ளைகள். அல்லது அப்பான்றது அம்மாவை கூட இருக்கலாம், பாட்டியாக கூட இருக்கலாம். அப்போது அவர்களுடைய கீழ்ப்படியாமையிலேயே இந்த பிள்ளைகளும் வளரும்பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்பீர்களானால் அவர்கள் குடும்பத்தில் தொடர்ந்து அந்த சாபம் அவர்களை பிடிக்கிறது. இது ஜெனரேஷனல் கர்ஸ். அதனால தான் நீங்கள் பாருங்கள், இந்த பரம்பரை சாபம் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால் எல்லாருக்கும் ஒரே விதமான ஒரு டெஸ்டினி இருக்கும், ரிப்பீட்டட் நெகட்டிவ் டெஸ்டினி. ஒரு குடும்பத்தில் முற்பிதா தாத்தா எப்படி இறந்தாரோ அதே மாதிரி அப்பா இறந்துருப்பார், அப்பா எப்படி இறந்தாரோ அதே மாதிரி பிள்ளை எப்படியோ அதே மாதிரி பேரப்பிள்ளை, லைனாக வந்துக்கிட்டே இருக்கும் காரியங்கள் எல்லாம். ஜெனரேஷனல் கர்ஸ். நம்மளுடைய ஊரில் எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், ஞாபகப்படுத்துவேன். அவங்க அப்பா செய்த பாவம் இன்னைக்கு பார்த்தியா இந்த பிள்ளை எப்படி இருக்கிறது, இந்த குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்கு பார்த்தியா, காரணம் என்ன தெரியுமா? அவங்க தாத்தா செய்த பாவம் சொல்லுவாங்க. அப்போ இந்த காலை வேளையில் கவனிங்க, ஜெனரேஷனல் கர்ஸ் ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம். அதனால தான் நான் பிள்ளை வளர்ப்பில் இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப அழுத்தம் திருத்தமாய் நான் பேசியிருந்தேன். ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம் அவனுடைய பரம்பரையை தொடர்ந்து பிடிக்கும். ரெண்டாவது, நல்ல கவனிங்க, செல்ஃப் இம்போஸ்டு கர்ஸ் அப்படின்னா தனக்குத்தானே ஒரு மனிதன் வருவித்து கொள்ளக்கூடிய சாபம். இந்த பூமியில் தனக்குத்தானே ஒரு மனிதன் வருவித்து கொள்ளக்கூடிய ஒரு சாபம். நிறைய வசனங்களை காட்டலாம், ஆனால் நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் பேசிக்கொள்ள விரும்புகிறேன், உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செல்ஃப் இம்போஸ்டு கர்ஸ் அப்படின்னும் போது ஒரு மனிதன் தனக்குத்தானே சாபம் வருவித்து கொள்ள முடியுமா? வருவித்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள், என்னை ஏமாற்றினீர்கள், அது உங்களுக்கு சாபம். மல்கியா 1வது அதிகாரத்தின் குறிக்கிறவர்களுக்காக 14வது வசனத்தையும் 3வது அதிகாரத்தின் 9வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை வஞ்சித்தீங்க, எனக்கு கீழ்ப்படியாம போனீங்க, அது உங்களுக்கு சாபம். இன்னொரு காரியம், உபாகமம் 27வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அநேக சாபங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் சாபம் சொல்லட்டுமா? நல்லா கவனிங்க. பெற்றோரை தூஷித்து, பெற்றோரை அவமதித்து, அவர்களுடைய கடைசி நாட்களில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்யாமல் அவர்களை கைவிடுவது சாபம். இன்னைக்கு ஒரு மனிதன் தன் மீது எப்படி சாபத்தை வருவித்துக் கொள்ள முடியும்? ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை கைவிட்டு அல்லது தன்னுடைய பெற்றோருக்கு அநீதி இழைப்பார்கள் என்றால் அது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில சாபமாய் மாறுகிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? அதே நேரத்தில் ஒரு மனிதன்
தகாத உறவுகள், திருமணத்தையும் தாண்டி ஒரு மனிதன் தகாத உறவுகளை வைத்து கொள்ளும் பொழுது அது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்னவா மாறுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சாபமாய் மாறுகிறது. நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. ஆமென். உபாகமம் 27வது அதிகாரம் நீங்கள் வாசிக்க வேணாம், குறிக்கிறவர்கள் குறித்து கொள்ளலாம். 20வது வசனம், 21வது வசனம், 22வது வசனம், 23வது வசனம். திருமணத்தையும் தாண்டி தகாத உறவுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாபமாய் மாறுகிறது. கவனிக்கிறீங்களா? கவனிங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக, ஒரு மனிதன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கும் விதவைகளுக்கும் அநீதி செய்து அவர்களை ஏமாற்றும் பொழுது அவர்களுக்கு என்ன உண்டாகுதுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா சாபமாக மாறுது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஒரு மனுஷன், அல்லது கணவனை இழந்து தவிக்கிற ஒரு ஸ்திரீ, விதவை, இப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஒரு மனிதன் ஏமாற்றுகிறான். அவர்களுக்குரிய காரியங்களை எல்லாம் ஒரு மனிதன் பறித்து கொள்ளுகிறான். அவர்களை ஏமாற்றி அவர்களுடைய காரியங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கும் பொழுது அப்படிப்பட்ட மனிதன் சபிக்கப்பட்டவனாய் மாறுகிறான். நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. ஆமென். நல்லா கவனிங்க. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது எழுதுகிறார், 1 கொரிந்தியர் 16:22, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாத எவனும் சபிக்கப்பட்டவன். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாத எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சாபம். அப்போ கவனிங்க பிரியமானவர்கள், இன்னும் நிறைய காரியம். ஐடல் வர்ஷிப், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், நாள் பார்ப்பது, அஞ்சனம் பார்ப்பது. யாராவது இருக்கிறீங்களா சபையில்? சாபம். உங்கள் குடும்பத்தின் மீது நீங்களே சாபத்தை வருவித்துக் கொள்ளுகிறீர்கள். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நான் சபையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நல்லதுதான். நீ ரட்சிக்கப்பட்டு சபையில் உட்கார்ந்து இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நீ செய்வாயே, ஆனால் திரும்ப எவைகளை எல்லாம் நீ விட்டு வந்தியோ அவைகளை எல்லாம் மறுபடியும் உன்னுடைய தலையின் மீதே நீ வாரி போட்டு கொள்ளுவதற்கு அது ஏதுவாயிருக்கிறது. அஞ்சனம் பார்ப்பது, மந்திரவாதியினிடத்தில் போவது, குறி கேட்பது, சூனியக்காரனிடத்தில் போவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம், விச்கிராஃப்ட், சார்சரி, டிவினியேஷன், இவைகள் எல்லாம் வேதத்தின்படி அது பாவம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஒவ்வொரு மனிதனும் வேதம் சொல்லுகிறது சபிக்கப்பட்டவன். ஏன் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் சபைக்கு வந்தோம், தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தோம், அவர்களுடைய வாழ்க்கையில சாபம் ஏன் இருக்குது? ஏன்னா அவர்கள் இவைகளெல்லாம் விட்டு இன்னும் மனம் திரும்பல. இவைகளெல்லாம் விட்டு அவர்கள் இன்னும் வெளியே வரல. பழைய வாழ்க்கையை விட்டு இன்னும் வெளியே வரல. நான் சொல்றது உங்களுக்கு ஒருவேளை ஏளனமா இருக்கலாம், வேடிக்கையா இருக்கலாம், ஆனா அனுபவ ரீதியா நான் சொல்றேன். இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல நான் சொல்ல போகிற காரியங்கள் எல்லாம் உங்களை இன்னும் ஆச்சரியப்படுத்தும். மூன்றாவது கர்ஸ், மூன்றாவது ஒரு சாபம் இருக்குது. என்னன்னா ஸ்பிரிச்சுவல் கர்ஸ். இது மற்ற மனிதர்கள் நமக்கு விரோதமாய் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள். நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பில்லி சூனியக்காரனிடத்தில் போய் காரியங்களை நடப்பிப்பது, மந்திரவாதியினிடத்தில் போவது, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நடப்பித்து ஒரு மனிதனுக்கு விரோதமாய், ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய் பில்லி சூனியம் வைப்பது, மாந்திரிக காரியங்களில் ஈடுபடுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சாபம். நம்ம ஒன்றுமே பண்ணல அதுக்கு. ஆனால் நமக்கு விரோதமாய் ஒருத்தன் என்ன பண்ணுறான்? பில்லி சூனியத்தையும் மந்திரத்தையும் இன்னும் பல காரியங்களையும், பிழையாமல் எப்படி பாலா காசு கொடுத்து கூட்டி வந்து தேவ ஜனங்களை சபிக்கும்படி ஏவுனானோ அதே போல நமக்கு விரோதமாய் நிறைய பேர் என்ன பண்ணலாம்? தகாத வார்த்தைகளை சொல்லி நம்மை சபிக்கலாம். தகாத காரியங்கள் நமக்கு விரோதமாய் செய்ய அவர்கள் போய் என்ன பண்ணலான்னா மந்திரவாதியின் இடத்துலையும் பில்லி சூனியக்காரனிடத்துலையும் அல்லது வேற எந்த காரியங்களை செய்கிறவர்கள் இடத்துல நாடி போய் அந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாதுங்க, அவர்களுக்கு விரோதமாக ஏதாவது பண்ணுங்க, நான் காசை கொடுக்குறேன், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு விரோதமாய் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில காரியங்களை செய்வார்கள். இதுவும் சாபம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கவனிக்கிறீங்களா, 3 வகையான சாபங்கள் செயல்படலாம். ஒன்று பரம்பரை சாபம், 2வது தனக்குத்தானே ஒரு மனிதன் வருவித்துக் கொள்ளக்கூடிய சாபம், 3வது மற்றவர்கள் ஒரு மனிதன் மீது கொண்டு வரக்கூடிய சாபம். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சாபத்தில் இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது?
ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சாபத்தில் தாங்க இருக்கு குடும்பம் அப்படின்றத எப்படி கண்டுபிடி? நிறைய காரியங்கள் சொல்லலாம். இந்த காலை வேளையில் ஒரு சில காரியங்கள் நான் சொல்கிறேன், கவனிங்க. சில மனிதர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், அவர்களுக்காக எவ்வளவோ சொல்லுவோம். ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த மென்டல் அண்ட் எமோஷனல் பிரேக் டவுன், அதில் இருந்து அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா வெளியே வரவே முடியாது. மனதளவில் எல்லா நேரத்திலையும் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கும். இது சாபத்துக்கு அடையாளம். அந்த குடும்பத்தில் சாபத்துக்கு அடையாளம். ஏதோ ஒரு சாபம், பரம்பரை சாபமோ அல்லது இவர்கள் செய்த கிரியை நிமித்தம் இவர்கள் மீது வந்த சாபமோ, ஏதோ ஒரு சாபம் இவர்களுக்குள்ள என்ன பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அல்லது நீங்கள் பாருங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, நல்ல பணம் இருக்கும், ஆனால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, விருத்தி அடைய முடியாது. பணம் இருக்கும், நல்லா கவனிக்கிறீங்களா? பணம் இருக்கும், மாதம் மாதம் ஆயிரமாக சம்பாதிப்பாங்க, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, குடும்பத்தில் விருத்தி அடைய முடியாது, அடுத்த அளவுகளுக்கு போக முடியாமல் ஒரு பெரிய தடை இருக்கும். காரணம் என்ன? சாபம். எப்படிப்பட்ட சாபம் அது? அது அந்த குடும்பத்துக்கு தான் தெரியணும். பரம்பரை சாபமா அல்லது நமக்கு நாமே வருவித்து கொண்ட சாபமா? கர்த்தருக்கு கீழ்ப்படியாததுனால அல்லது ஏழை எளிய மக்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்ததுனால, நம்முடைய எந்த செயல்னால நம் மீது வந்த சாபம்? இன்னும் ஒரு சில காரியத்தை எல்லாம் சொல்கிறோம் பாருங்க. சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு விதமான பேய் பிடித்த மென்டாலிட்டிலே இருப்பாங்க. எதை பார்த்தாலும் எங்கே போனாலும் பயமாக இருக்குன்னுவாங்க. 6 மணிக்கு மேலே வெளியே வர மாட்டாங்க. பயம் பயம் பயம். இருட்டை பார்த்தா பயம், கிச்சனுக்குள்ளே போனால் பயம், பெட்ரூம்குள்ளே போனால் பயம், யாராவது காலிங் பெல் அடித்தா துடிச்சு பிடிச்சி எழுந்திருப்பாங்க. பயம், பயந்துட்டேன், பயம் பயம், பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஒரு சாபம். அது ஒரு சாபம். கவனிக்கிறீங்களா? அது ஒரு சாபம். சூசைட் அட்டெம்ப்ட். சிலர்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால், நான் போய் செத்துடலாமான் இருக்கிறேன். ஐயா, ஆண்டவர் ஜீவன் கொடுக்க வந்தார், நமக்குள்ள ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். அப்போ நான் போய் செத்துடலாமா அப்படின்னா, சாகிறதுக்காக இயேசு உன்னை தெரிந்து கொண்டார். நீ வாழணும் தான் அவரே சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. நீ ஜீவனோடு இருக்கணும்னு சொல்லி தான் அவர் சிலுவையில் மரித்தார். ஆனால் நான் போய் செத்துடலாம் போல எனக்கு இருக்குது, தண்டவாளத்தில் தலையை வச்சிடலாம் போல இருக்கிறது, தூக்கு மாட்டிட்டு செத்துடலாம் போல இருக்கிறது என்று சொல்லி அநேகர் சொல்றதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஏன் இந்த எண்ணங்கள் வருது? சாபம். சாபம். தொடர்ச்சியாய் வரக்கூடிய எண்ணங்கள். இன்னும் ஒரு சில காரியங்கள் எல்லாம் நான் சொன்னா ரொம்பவே நீங்க சிந்திப்பீங்க. நீங்க சிந்திக்கணுன்றதுக்காக தான் நான் இவைகளை எல்லாம் சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. சில குடும்பங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரக்டிவான ஒரு பிஹேவியர் இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏதாவது ஒரு தவறான பழக்கத்துக்கு அடிமையாகி அந்த பழக்கத்தின் நிமித்தம் அந்த குடும்பமே சீரழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும். சாபம். கர்ஸ். அது ஒரு சாபம். எல்லாரும் மனம் திரும்பி இருப்பாங்க, ஆனால் அந்த ஒரு நபர் மட்டும் இன்னும் மனம் திரும்பாம குடிக்கு அடிமையாக இருப்பாங்க. சாபம். அவங்க மேலே இருக்கிறது சாபம். எல்லாரும் மனம் திருப்பி இருப்பாங்க, ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் மட்டும் சிகரெட்டுக்கோ அல்லது வேற எந்த ஒரு காரியத்துக்கோ பாவத்துக்கோ அடிமையாக இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே அவர்கள் தான் முள்ளா இருப்பாங்க. அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே அவர்கள் தான் முள்ளா இருப்பாங்க. சாபம். மிக முக்கியமாய் இது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில குடும்பங்களில் சில பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக, சில பிள்ளைகள் சுபாவத்தில் உலகத்துக்குரிய எல்லா காரியத்தையும் அடக்கி உள்ளவர்களாக இருப்பாங்க. தகாத எல்லா காரியத்தையும் பேசுவாங்க, தகாத எல்லா காரியத்தையும் செய்வாங்க அந்த பிள்ளைகள். ஏன்? அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாபம் இருக்கு. அது சாபத்துக்கு அடையாளம். இன்னும் உருப்படாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகள் இன்னும் உருப்படலை, அந்த பிள்ளைகளுடைய குணங்கள்ல மாற்றம் வரல. சாபங்க. அது சாபம். அது சாபம். நீங்க இதை நாம் பேசுறதுனால உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதுதான் சத்தியம். அல்லேலூயா. இது உங்களுக்கு கசப்பா இருக்கலாம், ஆனா இதுதான் வசனம். அல்லேலூயா. இப்போ நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம்
பைபிளில் நீங்கள் வசனமே காட்டலையே பிரதர் நீங்கள் சொல்லலாம். 2 அதிகாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வீட்டில் போய் படித்து பாருங்க. உபாகாமம் 27வது அதிகாரம், உபாகாமம் 28வது அதிகாரம். இந்த 2 அதிகாரத்தையும் முழுமையாய் படித்து பார்ப்பீர்களானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் சாபம், சபிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்பது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதை தான் நான் இப்போ என்ன பண்ணேன்னா குறிப்பிட்டு சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. சிலர்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில இடங்களில் வீடு கட்டுவாங்க. அந்த வீடு கட்டலான்னு வேலையை ஆரம்பிக்கும் போது தாத்தா இறந்துருப்பார். அப்புறம் தொடர்ந்து அந்த வீட்டை கட்டி முடிக்கலான்னு சொல்லி வேலையை ஆரம்பிக்கும் போது அப்பா இறந்துருவார். அடுத்த ஆள் போய் திரும்ப அந்த இடத்துல வீட்டை கட்டுறதுக்கு என்ன பண்ணுவான்னா பையன் பயப்படுவான். புரியுதா உங்களுக்கு? தெரியுமா? அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. இதெல்லாம் என்னது? சாபம். இதெல்லாம் என்னது? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. சாபம். சாபம் சும்மா கிடையாது. அப்ப கவனிங்க, இப்படிப்பட்ட பல வகையான சாபம் இன்னும் நிறைய இருக்கு. சாபத்தை குறித்தே ஒரு ஸ்டடியே எடுக்கலாம். சரி, ஆனா நான் சொல்ல வந்த குறிப்புக்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சாபமானார். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுடைய சாபத்தின், அதாவது சாபத்தின் காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாவம் தான். அது ஜெனரேஷனல் கர்ஸாக இருக்கலாம், அதாவது பரம்பரை சாபமாக இருக்கலாம், தனக்குத்தானே வருவித்துக் கொள்ளக்கூடிய சாபமாக இருக்கலாம், அல்லது மற்ற மனிதர்கள் செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் இந்த சாபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருவதற்கான காரணம் என்னன்னா பாவம். ஆதாம் பாவம் செய்தான், ஆதாமை தேவன் சபித்தார். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. படிச்சிருக்கீங்களா? வசனம் காட்டணுமா? காட்டணுமா வேணாவா? வசனம் தெரியும்னு சொல்றவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா காட்ட வேணாம். தேவன் ஆதாமை சபித்தார். ஏன் சபித்தார்? ஆதாமினுடைய பாவம். கவனிக்கிறீங்களா? சரி, அப்போ இந்த ஆதாமினுடைய பாவத்தின் நிமித்தம் தேவன் ஆதாமை என்ன பண்ணாரு? சபித்தார். ஏன் சாபம் வருகிறது? பாவம். அப்போ பாவத்தினுடைய விளைவுதான் சாபம். கவனிக்கிறீங்களா? பாவத்தினுடைய விளைவுதான் சாபம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது நம்முடைய பாவத்தையே சிலுவையில் அவர் சுமந்து தீர்க்கும் பொழுது அதனுடைய விளைவாகிய எல்லா விதமான சாபத்தையும் கூட அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிலுவையில் நமக்காக அவர் சாபமாகி எல்லா சாபத்தின் அகோரத்தையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை சாபத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த சிலுவையில தான் ஒரு மனிதனுடைய சாபம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. கவனிக்கிறீங்களா? ஒரு மனிதனுடைய பாவம் மாத்திரமல்லம்மா, நம்முடைய பாவம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தையும் கர்த்தர் எங்கிருந்து எடுத்து போடுகிறார்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிலுவையில தான் எடுத்து போடுகிறார். அந்த சிலுவையை நீ நம்பி, சிலுவையில் இயேசு செய்த காரியத்தை நீ நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் மாறும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நீங்க மனம் திரும்பாத வரைக்கும் நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. சபைக்கு வரலாம், சத்தியத்தை கேட்கலாம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம், நீங்க எங்களிடத்துல வந்து ஜெபம் பண்ணிக்கலாம், நீங்க எல்லா காரியம் என்ன பண்ணலாம், நீங்க எங்க வேணாலும் ஓடி ஜெபம் பண்ணிக்கலாம், யார்கிட்ட வேணா போகலாம். நீங்க யாரை பெரிய வல்லமையுள்ள ஊழியக்காரன்னு நீங்க நம்புறீங்களோ, டிவியில் நான் இவரை பார்க்குறேன் பிரதர், காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து பிளஸ் பண்ணுறாரு, ஓடுன்ற நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வா. unless and until you repent, மனம் திரும்பி இயேசுவினுடைய சிலுவையின் அண்டையில் உன்னை தாழ்த்தாத வரைக்கும் யார் வந்து உன் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணாலும், யாருடைய பாதம் உன்னுடைய வீட்டில் பட்டு ஜெபம் பண்ணாலும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகாது. சாபம் ஆசீர்வாதமாய் மாறாது. உன்னுடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால் இயேசுவின் இரத்தத்தால் நீ கழுவப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தால் உன்னுடைய குடும்பம் கழுவப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தால் கிடைக்கிற மீட்பை நீ பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்படும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சாபத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க,
இந்த சாபத்துக்கான ஒரே தீர்வு, விமோச்சனம் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட். எந்த சபையும் கிடையாது. சபையை உன்னுடைய சாபத்திலிருந்து விடுவிக்க முடியாது. பாஸ்டர் உன்னுடைய சாபத்திலிருந்து உன்னை விடுவிக்க முடியாது. வேற எந்த மனிதனோ உன்னுடைய சாபத்திலிருந்து உன்னை விடுவிக்க முடியாது. உன்னுடைய சாபத்திலிருந்து உன்னை விடுவிக்க வேண்டுமானால் இயேசு மட்டும்தான் வல்லமையுடையவர். ஆமென். எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருக்குறோம், எத்தனையோ குடும்பங்களில் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். எப்படியோ இருந்தாங்க. ஜெபம் பண்ணி இயேசுவை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாபங்கள் எல்லாம் மாறி இன்னைக்கு அவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இவர்களா சபிக்கப்பட்டவர்களா வாழ்ந்தாங்க, இன்னைக்கு ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் மாறி இருக்கிறாங்க. பாத்தியா? ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை குடும்பங்கள்மா சாட்சி? இங்கேயே எழுந்து நின்று சொல்லுங்க அப்படின்னா எழுந்து நின்று சொல்லுவீங்க அநேகர். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு வேளை கர்த்தரிடத்தில் முழுமையாய் உங்களை அர்ப்பணிக்காமல் இருப்பீர்களானால், இன்னைக்கு நான் நிறைய காரியம் சாபத்தை குறித்து பேசினேன். ஏதாவது ஒரு காரியம் உங்களை உணர்த்துதா, தொடுதா, ஐயோ சில வார்த்தைகள் எல்லாம் எனக்கு பேசின மாதிரி இருக்குது, அப்போ உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்காக சொன்னது போல இருக்கிறது, அப்போ உங்களோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. ஆமென். முழுமையாய் சிலுவை அண்டையில் உங்களை அர்ப்பணியுங்கள், சாபங்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன், சிலுவைக்கு விரோதமாய், கர்த்தருடைய மரணத்துக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணாதீங்க. அவருடைய மரணத்துக்கு விரோதமாய் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. அவரிடத்துல உங்களை தாழ்த்துங்க. ஆமென். உங்கள் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். உங்கள் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக ஏன் சிலுவையை பவுல் மேன்மை பாராட்டுகிறார்? அதே கலாத்தியர் 6வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 6:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. தொடர்ந்து வாசிங்க. அவரால் 2 காரியம் சொல்றாரு. உலகம் சிலுவையில் அரைஞ்சாச்சு, இப்போ என்னையும் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். கவனிக்கிறீங்களா? 2 காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உலகத்தையும் சிலுவையில் அறைந்து விட்டேன், என்னையும். கவனிக்கிறீங்களா? சொல்றீங்களா? இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தையும் சிலுவையில் அரைஞ்சிட்டாரா பவுல் சொல்றாரு, என்னையும் நான் என்ன பண்ணிட்டேன்? சிலுவையில் அரைஞ்சிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. உலகத்தை சிலுவையில் அறைந்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது பவுல் என்ன சொல்ல வராரு? இனி இந்த இயேசு, அதாவது இயேசுவினுடைய அன்பை புரிந்து கொண்ட நான், எல்லா விதமான சாபத்திலிருந்தும் என்னை விடுவித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்ட நான், என் மீது இருந்த நரகம் என்கிற ஆக்கினை, நரகம் என்கிற சாபம் எல்லாவற்றையும் கர்த்தர் என் மீது இருந்து எடுத்து போட்டார். இதை புரிந்து கொண்ட நான், இந்த பூமியில் இருக்கிற உலகம் எனக்கு கொடுக்கிற வேற எந்த சிற்றின்பங்களாக இருக்கலாம், வேற எந்த சந்தோஷமாக இருக்கலாம், இவைகள் எல்லாம் என்னை பெரும் அளவில் திருப்திப்படுத்தாது. இந்த உலகத்தில் இருக்கிற பணம் என்னை திருப்திப்படுத்தாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நகை என்னை திருப்திப்படுத்தாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புகழ்ச்சி, மேன்மை என்னை என்ன பண்ணாது. எனக்கு இதன் மீது எல்லாம் நாட்டம் கிடையாது. எல்லாவற்றையும் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். அல்லேலூயா. நான் உலகத்தை சிலுவையில் அறைந்து விட்டேன் என்று பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு? இந்த உலகத்தின் பணம் என்னை என்ன பண்ண முடியாது. சொல்லுங்க. நிறைய பேருக்கு நமக்கு இங்கே பணம் தான் நம்மளை திருப்திப்படுத்துறது இல்லையா? அதனால தான் சொல்ல மாட்டோம் வாயை திறந்து. சொல்லுங்க, யாருக்கெல்லாம் பணம் உங்களை திருப்திப்படுத்துது? பணம் உங்களை திருப்திப்படுத்துமானால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க போய். இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம வரணும். பவுல் சொல்றாரு, இந்த உலகத்தை நான் சிலுவையில் அறைந்து விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கிற வேற எந்த சிற்றின்பங்களும் என்னை என்ன பண்ண முடியாதுன்னா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது.
இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பெயரோ புகழோ பணமோ தங்கமோ மாளிகையோ என்னை என்ன பண்ணாதுன்னா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன்னா இயேசு என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. சிலுவையில் அவருடைய அன்பு என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. சிலுவையில் அவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்னை திருப்தி ஆக்கிடுச்சு. அதனால இந்த உலகம் கொடுக்குற, இந்த டிவி கொடுக்குற சந்தோஷம் என்னை திருப்திப்படுத்த முடியாது. சிலருக்கெல்லாம் பாருங்க, இன்னமும் அந்த டிவி பார்த்தா தான் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். எப்போ? நைட்டு தூங்கும்பொழுது. நைட்டு தூங்குறதுக்கு போகும்பொழுது அந்த டிவியை பார்த்துட்டு தூங்கினாதான் அவர்களுடைய ஆத்மா நிம்மதியாக தூங்கும். ஏன்னா அவருடைய ஆத்மா இன்னும் நீங்கள் பார்ப்பீர்களானால் என்ன பண்ணல, இயேசுனுடைய சிலுவையினால திருப்தி அடையவில்லை. இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், நமக்குள்ள இருக்கிற அந்த உலக ஆசைகளையும் உலகத்தையும் சிலுவையில் அரைஞ்சிடணும். ஆமேன் வரல பாருங்க. பவுல் சொல்றாரு, நான் உலகத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டேன். அப்படின்னா இந்த உலகம் கொடுக்குற எந்த சிற்றின்பங்களும் என்னை என்ன பண்ண முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. இந்த ஃபோன் என்னை திருப்திப்படுத்த முடியாது. ஆமேன். பணம் என்னை திருப்திப்படுத்த முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தங்கம் என்னை திருப்திப்படுத்த முடியாது. உலக ஆசீர்வாதங்கள் என்னை திருப்திப்படுத்த முடியாது. இல்லை, பவுல் சொல்றாரு, நான் உலகத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டேன், என்னையும் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, என்ன சொல்ல வராரு, என்னுடைய பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சாச்சு, உலகத்தையும் சிலுவையில் அரைஞ்சாச்சு. கிறிஸ்து இயேசுக்குள்ள சிலுவை நண்டையில் நான் புது மனுஷனாய் உண்டாகிறேன். அல்லேலூயா. சிலுவை ஏன் மேன்மை பாராட்டுறோம்? ஏன்னா சிலுவை நம்மை புது மனிதனாய் மாற்றுகிறது. நம்முடைய பழைய வாழ்க்கையை அது எடுத்து போட்டு நம்மை புது மனுஷனாய் மாற்றுகிறது. பழைய வாழ்க்கை கொடுக்காத திருப்தியை சிலுவை உங்களுக்கு இந்த புதிய வாழ்க்கையில் கொடுக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பழைய வாழ்க்கையில் உங்களுக்கு இல்லாத ஒரு திருப்தி, இல்லாத ஒரு சமாதானம், இல்லாத ஒரு சந்தோஷம் சிலுவைக்கு பின்பதாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுட்டுமா, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்னைக்கு எத்தனையோ ரவுடிகள், எத்தனையோ கொலைகாரர்கள், எத்தனையோ கொடூரமான காரியங்களை எல்லாம் செய்தவர்களை பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்தா அவர்கள் எல்லாம் பைபிளை தூக்கிட்டு தங்களை போதகர்களாக சுற்றி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். எப்படி இவங்கெல்லாம் போதகர்களாக மாறினாங்க? ஒரு காலத்தில் ரவுடி பாயுங்க. நீங்கள் சும்மா யூடியூப்பில் போட்டு பாருங்கள், ரவுடி பாஸ்டர்னு சும்மா போட்டு பாருங்களேன். ரவுடியாக இருந்து போதகராக மாறின எத்தனையோ பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சாட்சி யூடியூப்பில், கலாட்டா சேனல், அப்புறம் பிஹைண்ட் வுட்ஸ் சேனல், இவைகள் எல்லாம் பேட்டி கொடுத்துருப்பாங்க. வட சென்னை ரவுடி இன்னைக்கு மத போதகராய் மாறி இருக்கிறார். பார்த்துருக்குறேன், கேட்டிருக்கிறேன். சிலர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பயங்கரமான ரவுடிசம் பண்ணவங்கலாம் இன்னைக்கு பாஸ்டரா வெள்ளையும் சொல்லையுமா என்ன பண்ணுறாங்கன்னா பைபிளை தூக்கிட்டு கேமரா முன்னாடி சாட்சி கொடுக்குறாங்க. காரணம் எப்படி? காரணம் என்ன? இந்த சிலுவையின் ரத்தம், சிலுவையின் வல்லமை, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில் இயேசுவானவர் செய்த காரியம் ஒரு மனிதனுடைய பழைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக புதைச்சிட்டு அவனை புது மனுஷனாக மாற்றுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாவியான ஸ்திரியை கொண்டு வந்து ஆண்டவர் முன்னாடி நிறுத்தினாங்க. இந்த அம்மா விபச்சாரம் பண்ணிடுச்சு, என்ன பண்ணலாம்? மோசையினுடைய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல்ல கல்லெறிங்க. எவன் பாவம் செய்யலையோ அவன் முதல்ல என்ன பண்ணு, கல்லெறிங்க அப்படின்னு சொன்னார். அப்போது சின்ன பிள்ளைங்கள்லாம் கல் தூக்கி வச்சுருந்தாங்களாம். கவனிக்கிறீங்களா? சிறு பிள்ளைங்கள்லாம் அந்த இடத்துல கல் எடுத்து கையில் வச்சுருந்தாங்க அந்த அக்கா மேலே அடிக்கிறதுக்கு. பாருங்கள், சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட இந்த சமுதாயம் கெடுத்து வச்சிருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணாராம்? குனிந்து தரையில் எழுதினாராம். வேத அறிஞர்கள் சொல்லும் பொழுது கருத்து வேறுபடுகிறது. ஆண்டவர் குனிஞ்சு தரையில், சிலர் என்ன சொல்கிறாங்க, அங்கே பாவம் செய்த மனிதர்களுடைய பெயரெல்லாம் எழுதினாருன்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, அங்கே எவன்லாம் என்ன பாவம் செய்தான்ன்றதெல்லாம் கர்த்தர் எழுதினாரு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ரெண்டுத்தையுமே மெர்ஜ் பண்ணால் அங்கே ஒரு ஆழ்ந்த சத்தியம் கிடைக்குது. எவெல்லாம் பாவம் பண்ணா அவன் என்ன பாவம் எல்லாம் பண்ணான்றதையும் கூட சேர்த்து எழுதியிருப்பாரு. ஆமென். தினேஷ்குமார் அப்படின்னு போட்டு, நீயா எவ்வளோ பெரிய கல் வச்சிருக்க, வெயிட் பண்ணு, என்னெல்லாம் பாவம் பண்ணிருக்க தெரியுமா, எழுத உடனே தினேஷ்குமார் பார்க்குறாரு, ஆஹா நம்ம பண்ண பாவத்தை எல்லாம் ஒருத்தர் போடுறா கல்ல கீழே. அடுத்ததான் எழுதுறாரு ரெண்டாவது நிகேஷ்.
எழுதி என்ன பண்ணுறாருன்னா பாவத்தில் எழுதினோன்னா நிகேஷ் உடனே கல்லை கீழே போட்டுடுறாரு. அப்படியே ஒன்று ஒன்றா வருது, ரியாஸ் எல்லாமே பின்னாடி வருது. ஆமென் ஆமென். அப்போ அவர் சொல்கிறாரு, எழுந்து பார்த்தா ஒருத்தனையும் காணும். அந்தம்மா பார்த்து, எங்கம்மா ஒருத்தனையும் காணும், எல்லாம் போயிட்டாங்க ஆண்டவரே. சின்ன பிள்ளைங்களை கூட காணோமேன்னு பார்க்குறாரு. கல் எடுத்தேன். சின்ன பிள்ளைக்கு கூட புரியுது, அடடா நம்ம பண்ண தப்பெல்லாம் ஒருத்தர் கீழே எழுதுறாரு, ஓடுறான்னு கல்லை போட்டு ஓடுறான் அவன் கூட. ஆமென். அப்போ சொல்கிறார், எங்கே அவங்க உன்னை நியாயந்திருக்கலையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை நியாயந்திருக்கல, நீ எழுந்து போ, இனி பாவம் செய்யாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் உன்னை நியாயந்திருக்கல இல்லையா, அதுவே பாவியான உலகம் தான். உன்னை நியாயந்திருக்கணும்னா அதுக்கு ஒரே ஆள் நான் தான் உன்னை நியாயந்திருக்கணும். உன்னை நியாயந்திருக்க அதிகாரம் உடையவர் நான் தான். ஆனால் நானே உனக்காக மரித்து உனக்கு புது வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த புது வாழ்க்கையை இப்போ கொடுக்குறேன், நீ எழுந்து புறப்பட்டு போ, நான் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே என்று விபச்சாரியை ஆண்டவர் பரிசுத்தவாட்டியாய் நீதிமானாய் மாற்றி அவர் தன்னுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு அந்த மகளை திரும்ப அனுப்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு யாராவது, எனக்கு ஆண்டவர் ஒரு புது வாழ்க்கையில் புது ஸ்டார்ட், என் வாழ்க்கையை நான் மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் பிரதர். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நடந்த எல்லா காரியங்களையும் ஒரு கனவா நினைச்சி மறந்து விட்டு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் புதிதாய் ஒப்பு கொடுத்து, புதிதாய் பிறந்த ஒரு கிறிஸ்தவனை போல புதுசாக ஒரு குழந்தை பிறந்தா அது எப்படி பெற்றோர் வளர்ப்பாங்களோ அதுபோல நான் தேவ சமூகத்தில் புதிதாய் பிறந்த குழந்தையை போல நான் என்னை ஒப்பு கொடுக்கணும்னு நீங்கள் யாராவது நினைக்கிறவங்க இருப்பீங்க. நான் இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், சிலுவை நண்டையில் உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு புதிய ஆரம்பத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு புதிய ஆரம்பத்தை கொடுப்பார். எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எத்தனை பேரோடு கூட கர்த்தர் பேசினார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அத்தனை பேருக்கும் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு கிரியை செய்திருக்கும்னு சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருப்பாரானால் கண்களை மூடி உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக சாபமானீரே, எங்களுக்காக சாபமானீரே. தாழ்த்துவோமா, நம்மை அர்ப்பணிப்போம் இந்த காலை வேளையில். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. டி மைனர் கொடுமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இங்கிருந்து போகும்பொழுது நல்லா கவனிங்க, ஒவ்வொரு குடும்பத்தாரும் இன்னைக்கு சிலுவையின் செய்தியை கேட்க வந்தீங்க. இந்த சிலுவையின் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி. சில காரியங்கள் ஒருவேளை கசப்பாக இருந்திருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுவார். மிக முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், அது இந்த ஆராதனைக்கு பின்பதாக அவைகள் எல்லாம் வேறறுக்கப்பட்டு போகணும். அல்லேலூயா. வாழ்க்கையில் செயல்படுகிற எல்லா சாபங்கள் இந்த ஆராதனைக்கு பின்பதாக எல்லாம் வேறறுக்கப்பட்டு போகணும். அல்லேலூயா. பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து புது துவக்கம் உண்டாகணும். ஆமென். கண்களை மூடி நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலுவையிலே எங்களுக்காக ஜீவனையே தந்த அன்பு, அந்த அன்பை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். அந்த அன்பை நாங்கள் தகப்பனே பிரகடனப்படுத்துகிறோம். அந்த அன்பை நாங்கள் துதிக்கிறோம், மெச்சிக்கொள்ளுகிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்பீராக. உம்முடைய அன்புக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை சாபங்கள் ஆண்டவரே, சாபத்தின் நிமித்தமாய் கட்டப்பட்ட குடும்பங்கள் இருக்குமானால் ஆண்டவரே, சாபத்தின் நிமித்தமாய் பலவிதமான பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள் இருப்பார்களானால், சாபத்தின் நிமித்தமாய் கண்ணீர், சாபத்தின் நிமித்தமாய் வேதனை ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த ஆராதனையில் நீர் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். அம்மா ஒப்பு கொடுங்க. நீங்க யாரையாவது மன்னிக்கணும்னா இந்த ஆராதனை வேளையில மனதார மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்தவர்கள், உங்க வீட்டில் வந்து உங்களோடு கூட சண்டை போட்டவர்கள், உங்களுடைய வீட்டுக்கு விரோதமாய் பில்லி சூனியங்களை வைத்தவங்க, மாந்திரீகம் வச்சவங்க, உங்களை அடிச்சவங்க, உங்களுடைய சட்டையை பிடிச்சவங்க, உங்களை அசிங்கமாய் கேட்டவர்கள் எல்லாரையும் இந்த காலை வேளையில மன்னித்து விடுங்கள். எல்லாரையும் இந்த காலை வேளையில மன்னிச்சிடுமா. அம்மா மன்னிச்சிடு. மனதார எல்லாரையும் மன்னிங்க. கர்த்தர் இன்னைக்கு உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். உன்னுடைய சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். நிச்சயமாய் அவர் செய்வார். ஹல்லேலூயா. பிலேயாமின் சாபங்களை, பிலேயாமினுடைய வாயிலிருந்து வர வேண்டிய எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன் இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களையும் அவர் மாற்றி அவர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி நன்றி.
ஓ நன்றி. சாபமான முள்முடியை தலை மீதே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலை மீது சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுங்க, நீர் உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும். ஆண்டவரே, எல்லா பழைய காரியங்களும் இந்த ஆராதனை வேளையில ஒழிந்து போகட்டும். இந்த ஜெபத்துக்கு பின்பதாக எல்லாம் பழமையானவைகளும் ஒழிந்து போய் கர்த்தர் ஒரு புது துவக்கத்தை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சிலர்லாம் இந்த இடத்துல ஆண்டவரே ஒரு தேவையோடு எதிர்பார்ப்போடு நின்று கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே வாழ்க்கையில் ஒரு புது துவக்கம் வேண்டும் என்று சொல்லி, குடும்பத்தில் ஒரு புது துவக்கம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிற அநேகருடைய இருதயங்களில் வாழ்க்கையில் கர்த்தர் நீர் கிரியை செய்து ஒரு பிரேக் த்ரூ உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிலுவை நண்டையில் உங்களை ஒப்பு கொடுங்க. சிலுவை நண்டையில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தகப்பனே புது காரியங்களை அவர்கள் காண, புதிதாய் தங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் அவர்கள் துவங்க கர்த்தர் கிருபை தாங்க. ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி 3 தடவை அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.